ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி செய்கிறது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு, இந்த மாதிரி எடுக்கும்போது 2 கைப்பிடி அளவுக்கு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 5 மிளகாய் கூட எடுத்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிறேன் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை நிறைய ஃபுல்லாக 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த வரமிளகாவையும் தேங்காவையும் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் தேங்காய் 2யும் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவோடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தேங்காய் துண்டு வந்து அரைப்படாது, முழுசாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியும் பொழுது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செவத்தில் வெளியிலலாம் வந்து எண்ணெய் வந்து தெறிக்காமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச விழுது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் இருக்கும். அது கூடவே தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்து நல்லா அலசி ஊற்றிடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நான் சேர்த்துருக்கேன். கொதிக்க கொதிக்க அது கெட்டியாகும். ஏன்னா பச்சை மணம் வந்து போகணும், வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்துடும். சேர்த்துருந்த தக்காளி வெங்காயத்தோடைய பச்சை மணமும் போயிடும். கடைசியாக இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க வந்து வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு மூடியும் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. அப்பப்போ கொதிக்கும்பொழுது கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் நல்லா போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் கெட்டியாகவும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுனா தான் வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் வந்து போகும். நம்ம எல்லாமே பச்சை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியும் வந்து நிறையா சேர்த்துருந்தேன். அது கொதிச்சு எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கரெக்டாக இட்லி தோசை தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இந்த மாதிரி சட்னியே நம்ம செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற நமக்கும் போர் அடிக்காது. ஒரே மாதிரி செய்கிறோமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் போர் அடிக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்த அளவுகளோட வெங்காய தக்காளி எல்லாம் எடுத்து நம்ம சட்னி செஞ்சோம்னா கொஞ்சம் தான் வரும். திரும்பவும் நம்ம இன்னொரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இட்லி தோசைக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சரியாக போயிடும். இந்த ஒரு ரெசிபியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இட்லி தோசைக்கு கொஞ்சம் புதுவிதமான சட்னி செஞ்சு பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.